உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு பிரியன், இந்த அமைச்சரவை தன்னுடைய முழு இலக்கை எட்டியிருக்கு, 35 அமைச்சர்கள் அப்படின்னு இருக்கப்போ இன்னும் தேர்தலுக்கான ஆண்டு அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தோன்னா ஒரு ஆண்டு முழுமையாக இருக்குது, அப்புறம் ஒரு 4-5 மாதங்கள் இருக்கிறது. அரசினுடைய அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இதன் பிறகு? கண்டிப்பாக எவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சியை நீங்க கொடுத்தாலும் அதற்கான ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் எப்போதுமே சிந்தனைகள் மக்கள்கிட்ட இருக்கதான் செய்யும். ஏன்னா மக்கள் பல விதங்கள்ல மக்களோட எதிர்பார்ப்பு இருக்கும், திருப்தி அடையாத மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால எதிர்மறையான ஆன்டி இன்குபன்சின்றது கண்டிப்பாக மக்களிடம் இருக்கும். அந்த ஆன்டி இன்குபன்சியை மீறி பல நலத்திட்டங்களை செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. ஆக்சுவலா அந்த மாதிரியான திட்டங்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஆகட்டும், அல்லது உரிமை தொகை போன்ற விஷயங்களாகட்டும், இலவச பஸ் பயணமாகட்டும், புதுமை பெண் திட்டமாகட்டும், இல்ல கல்லூரி மாணவர்களுக்கான உதவி திட்டமாகட்டும், சோ இப்படி பலவிதமான திட்டங்கள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க மக்களுக்கு. சோ அதனால அவங்கள பொறுத்த மட்டும் இன்னும் உரிமை தொகை பெறுபவர்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறத பாக்குறோம். அதே சமயம் அரசாங்கம் நிதி சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிற ஒரு விஷயமும் பாக்குறோம் நம்ம. சோ இதெல்லாம் தாண்டி இந்த நீங்க சொல்ற இந்த 15-16 மாதங்கள்ல இன்னும் பெர்ஃபார்மன்ஸை இன்னும் அதிகப்படுத்தி காட்ட வேண்டிய, இந்த அமைச்சரவை முழுசாக ஒரு 24/7 இயங்க வேண்டிய, திறமையோடு இயங்க வேண்டிய, இந்த தோற்றத்தை காண்பிக்க வேண்டிய அல்லது பெர்ஃபார்மன்ஸை கிரவுண்ட் லெவல்ல காண்பிக்கக்கூடிய ஒரு அவசியம் இந்த மினிஸ்ட்ரிக்கு இருக்கிறதுனால, இந்த அமைச்சரவைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்ப போட்டிருக்கிற அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் ஏற்கனவே பெர்ஃபார்ம் பண்ணவங்க தான். அவர் மேல இருக்க இந்த குற்றச்சாட்டுகள் அது ஒரு தனி விஷயம். இருந்தாலும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு மினிஸ்டரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கோவைச்செழியன் உண்மையிலேயே ஒரு தகுதியானவர். அவருக்கு இந்த உயர்கல்வி இலாக்கா கொடுக்கப்பட்டிருப்பது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நல்லா, ஏன்னா இப்ப கவர்னருக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு உரசல் நிலவுகிற சூழ்நிலை, பல்கலைக்கழகங்களோட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விசி நியமிப்பது போன்ற விஷயங்கள், புதிய கல்வி திட்டம் போன்ற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்த புதிய உயர்கல்வி அமைச்சர் எப்படி அவர் கவர்னரோட அவருடைய ரிலேஷன்ஷிப் வைக்க போறாரு, பல்கலைக்கழக நிர்வாகங்களை எப்படி சரிபடுத்துற முயற்சியில அவர் இறங்க போறாரு, இல்ல கவர்னர் எப்படி அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார், அல்லது இவர் எப்படி கவர்னரோட இணைந்து செயல்படுவார் என்பதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனா அவருக்கு கோவைச்செழியன் திறமையானவர், தகுதியானவர், அதுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முற்றிலும் பொருத்தமான ஒரு விஷயம். மொத்தத்துல ஒட்டுமொத்த கேபினெட்லயும் என்னுடைய இது என்னன்னா, இன்னும் சில சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லாத இருக்காங்க. ஆனா திமுக சீனியர்கள் மேல கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால இந்த வாட்டி அந்த மாற்றங்கள்ல அந்த சீனியர்கள் எல்லாம் தப்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ சில சீனியர்கள் இன்னும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல என்பது என்னுடைய கணிப்பு. அவர்களையும் எடுத்துக்கொண்டு இந்த கவர்மெண்ட் 16 மாசங்கள் போக வேண்டியிருக்கு. அது எப்படி போகிறார் என்பது முதலமைச்சர் எப்படி வேலை வாங்குகிறார் அவர்கள் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இதுல துணை முதலமைச்சரோட பங்களிப்பு என்பது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா செயல்படாத சீனியர் அமைச்சர்கள் சில பேர் இருக்காங்க. அவங்களை எப்படி இவர் வேலை வாங்க போறாரு துணை முதலமைச்சர், அது சீனியர்ஸ் எப்படி டேக்கிள் பண்ண போறாரு, அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.